அண்ணா நம்ம கமல்தாசன் இருக்கிறாருல்ல, கமல்தாசன். கமல்தாசனா? யார் அவர்? கண்ணதாசன் தம்பியா? கிரேட்டஸ்ட் ஆக்டர். கிரேட்டஸ்ட் ஆக்டர்னா? மிகச்சிறந்த நடிகர். ஓ, த கிரேட்டஸ்ட் ஆக்டர் கமல்ஹாசனை பற்றி சொல்றியா? கமல்தாசன் பேர் கமல்தாசன் இல்லடா, கமல்ஹாசன். கமல்தாசன். கமல்ஹாசன். ஐயோ, கமல்தாசன் தான் நாங்களாம் சொல்லுவோம். சரி, நீ ஏதோ ஒன்று சொல்லு, கமல்னு மட்டும் சொல்லு அவரை பற்றி. அவரு ரீசெண்டாக ஒரு சூப்பர் மேட்ரு சொல்லிக்கிறாரு. என்ன மேட்ரு? இந்த ஓட்டு போடுறதுக்கு கை நீட்டி காசு வாங்குற மேட்ரை பற்றி யாரும் கேட்க போக அவர் எல்லார் மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. என்னன்னு? அதாவது இந்த ஆட்சி சரியில்லை, இந்த பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி சரியில்லை, ஒழுங்காக வேலை செய்யலை, இப்படிலாம் தெருக்கு தெரு நம்மள மாதிரி டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கின்னு ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு அட்டை அடிக்கிறீங்களே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கணும்னா முதல்ல காசு வாங்கின்னு ஓட்டு போடுறதுன்னு நிறுத்துங்க. காசு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கே வக்கு கிடையாது. நீங்களும் அதே மாதிரி ஒரே இதில் ஊறினா என்னது, ஒரே குட்டியில் ஊறிய மட்டை, அது மாதிரி தான். அதாவது பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கணும்னா நீங்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போடுன்னு ரொம்ப என்ன சொல்ற ஆவேசமாக கரெக்டாக சொல்லிக்கிறார் அவர். வாக்கு காசு வாங்காமல் போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும் வக்குன்ற. பேசு உரிமையே உனக்கு அப்போதான்றாரு. ஆமாம் ஆமாம், கரெக்டான விஷயம் தான். காசு வாங்கிட்டான், அதுக்கு பதிலாக ஓட்டு போட்டுட்டேன் போயிட்டே இரு. என்ன கேள்வி எதுக்கு கேட்குறேன்னு அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கேட்கறாங்க. அதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. ஆனால் வந்து ஓட்டு போடும்போது மட்டும் அமெரிக்காவுக்கு போயிடுவேன்றாரு. இது ஏதாவது அவர் முந்தைய காலத்து கோபமாக இருக்குமோன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. நானே பார்த்தா நீ சொன்னா உன் ஆனே போட்டுரும். இல்லை அவருக்கு அந்த படத்துல இருந்து ஒரு பிரச்சனை வந்தது. ஆமா, அப்புறம் வெள்ளை நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னாரு, அதுவும் பிரச்சனை வந்தது. அமைச்சர் கூடிய அறிக்கை இப்போ ஒரு நடத்துகிற அளவுக்கு அது பெருசாச்சு. அது ஏன் அது இந்த சினிமாக்காரங்க மட்டும் ஏதாவது சொன்னால் அது எல்லாமே அரசியலோட கனெக்ட் ஆகி பிரச்சனை வந்துனே இருக்குது. அது என்ன? அது சினிமாக்காரங்க தனியாக நின்று சொன்னாதான் பிரச்சனை வருது. நேராக இவர் ஏதாவது ஒரு கட்சியில் போய் நின்று சொன்னார்னா அதை பெருசாக நினைக்க மாட்டாங்கடா. இல்லை பாவம், இப்போ தான் சூப்பர் ஸ்டார் ஒரு டீசர் விட்டுக்கிறாங்க. அதில் அவரு ஒரு நல்ல பஞ்ச் டைலாக் சொல்லிக்கிறாரு. கபாலின்னு மறு வச்சுக்கின்னு நான் வந்து நம்பியோட கபாலின்னு நான் வந்து மண்டிட்டு அப்படி சொல்கிற கபால் இல்லை அப்படி சொன்னதுக்கு இவர் ஏதோ ஒருத்தர் மனசில் வச்சுக்கின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, இந்த மாதிரி அனாவசியமாக பெரிய பெரிய நடிகர்கள் கட்சி சாராதவர்களை வேண்டுமென்ட்ட ஆளுங்கட்சியில் கூட சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு நடிகர் பேசினார். அனாவசியமாக அவர்களெல்லாம் தொட வேணாம், இங்கே அரசியல்லே 1000 பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்க பிரச்சனையை மட்டும் பேசுங்கன்னு ஊருக்குள்ளே சொல்லிடுறாங்களா? நான் தான்டா சொல்கிறேன். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் திரும்ப, கேப்டன் பேச்சுக்கு தடை பண்ணிட்டாங்கப்பா டிவியில். எந்த டிவியில்? தாண்டா அந்த டிவி தான்டா. அப்பனா அவங்க எல்லாம் டீசென்ட்ரா எல்லாரும். அப்பனா இதுதான் கேப்டன் பேச்சை தடை பண்ணது கேப்டன் டிவி. சொல்கிறேன் உடனே கடைசியாக ஒரு நடிச்சு ஓடாத ஒரு 6-7 படம் இருக்குது, அது வேணா ஒளிபரப்பு தடை பண்ணலாம். நான் விஷயமா என்ன அடிவாங்க. அவர் கட்சி அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அவர் பேசுறதே எப்படி தடை பண்ணுவேன்? லூஸ் மாதிரி பேசுற நீ. ஒன்றும் இல்லடா, அதை நேரடி ஒளிபரப்பு செய்யறது தான் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் வந்து ரொம்ப இயல்பான மனுஷன், ப்ராக்டிக்கல் மேன். அவர் பாட்டுன்னு வராரு, அவர் மனசில் தோணுனதை பேசுறாரு. எவ்வளோ நல்லவர் தெரியுமா? கீழே ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எட்டி பார்க்கணும், எது கஷ்டப்பட்டு சொல்லிட்டு மைக்கை வச்சுட்டு வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு இயல்பான ப்ராக்டிக்கல் மேன் அவர். அதனால் மனசில் பட்டதை சொல்லிடுறாரு, கையில் கச்சவங்கள அடிச்சிடுறாரு. இல்லைடா, ஒரு பாசத்தில் தான், அன்புல தான். அப்புறம் விசிறி விடுறாருல்ல, அது மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன். ஆனால் பேசும்போது பல விஷயங்களை சம்பந்தம் எல்லாம் பேசுகிற. அவர் வேற கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, தொண்டை சரியில்லைன்னு சொல்லி அதில் இவங்க வேறு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவர் பேசினதில் சில ஆக்ஷனை வந்து அப்படி எடுத்து அதை வேறு மாதிரி எடிட் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு இதுவாகிறாங்க. ஏற்கனவே இப்போ வந்து அவர் மேலே வந்து இவர் மோசமாக பேசுகிறார், பிஹேவ் பண்ணுறாரு, அப்படி இப்படிலாம் ஒரு இந்த சமூக வலைத்தளங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் நம்ம அவர் வந்து பேசாமே இருக்க முடியாது. முதலமைச்சர் வேட்பாளராச்சா பேசணுமே. அதனால் வந்து அதெல்லாம் எடுத்து இவங்க அவர் பண்ண சேட்டைகள்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம், நேரடி ஒளிபரப்பு பண்ணாதீங்கன்னு ஒரு தடை போட்டிருக்கிறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களா என்ன? ஊருக்குள்ளே தாண்டா பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே பேசிட்டு மட்டும் இல்லை, பேப்பர்லாம் கூட போட்டுருக்காங்க. அப்படியா? ஆமாம். ஆனால் இந்த வரிசையில் இன்னொருத்தர் முந்தின்னு ஓடி வர்றாரு. யாரு? முதல்ல கேப்டன் ஓடினாரா,
அப்புறம் நம்ம பச்சை தலை பார்க்காரு, அவரை மிஞ்சி ஓடினார் இந்த காம்படிஷனில். அது வேற ஒருத்தர் கிண்டல் அடிச்சிட்டாரு இந்த மீம்ஸ் அதில். அவர் ஏன் பச்சை தலைப்பா கட்டிக்கிறாருன்னா கேப்டன் குட்லேருந்து தப்பிக்கிறதுக்குட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரை தாண்டி தேசிய கட்சி, முன்னாள் ஆண்ட கட்சி, ஆமாம், அதோட மாநில தலைவர் இருக்கார்ல, ஆமாம், அவர் என்ன பின்றாரு. என்ன பண்ணுறாரு? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் சிஎம்ஐ பற்றி தவறாக பேசினார், அதுக்கான குடும்பாவை கொளுத்துனாங்க. இது அதுக்கப்புறம் செந்தமிழரை பற்றி ஒரு தவறாக, இப்படி தொடர்ந்து தனி மனித தாக்குதலை சொல்லின் செல்வரோட மகன் அவர் பேசலாமா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா? ஊருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் பாருக்கு. அடே, மக்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னா ஒரு கட்சிடா. கட்சியா? இயக்கன்ற கட்சின்ற கன்ஃபியூஸ் பண்றேன். இயங்குகிற ஒரு கட்சி, அந்த பேர்ல இயங்குகிற ஒரு கட்சி. கட்சியில இயங்குறாங்களா யாராவது? ஏய், அவங்க தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்கடா, மதுரையில் இருக்காங்க. அவங்க ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று சொன்னாங்க. வேட்பாளர் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்குறாரு, அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல சொன்னேன், அவங்க ஒன்றும் எங்கள் வீட்டில் லைட் எரியல, எங்கள் வீட்டில் குழா சரியில்லை, எங்கள் அம்மா ரேஷன் கார்டில் எல்லாம் சொன்னதே போர் அடிக்காது, அதே சொல்லி அதை சொல்ல இவங்க ஒரு 12 கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. யார்? வாக்காளர்கள் அவங்க கேட்கணும். வாக்காளர்கள் கேட்கறதுக்கு இப்படி வந்து கேட்டார்னா இதெல்லாம் செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. புரியுதான்னு பார்க்குறேன். எங்கிட்ட அவங்க யாராவது வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா நான் அவங்க சொல்கிற அந்த 12 கேள்வி கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் தான் ஓட்டு போடணும். அதான் அதே. அப்படியா? அது என்ன கேள்வி? என்ன கேள்வி அது? முதல்ல வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். என்னடா PS வீரப்பா மாதிரி சிரிக்கிற? இருறா, முதல் கேள்வி தான்டா கேட்டிருக்கேன். அடுத்தது மதுவை ஒழிப்போம். என்னடா பைத்தியக்காரன் மாதிரி சிரிக்கிறான். ஏய், அராஜகம் செய்ய மாட்டோம். 3. இருறா, அரசு இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து இந்த பஸ் டயரு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருடி விற்க மாட்டோம். இருடா, என்னடா இவன் 5K இப்படி ஆடி போயிட்டான். அப்புறம் இந்த கோயில் சொத்துக்களை கூறு போட்டு விற்க மாட்டோம். ஏய் உட்கார்றா, ஏய் பேசிட்டு இருக்கேன்டா, உட்கார்றா. ஏய் ஏய் ஐயோ ஐயோ சரி நான் கேட்குறேன், இரு இது. அப்புறம் இந்த அரசு டெண்டர்லாம் இருக்குல்ல, அதுல கமிஷன் கேட்க மாட்டோம். அட்டேய் சிரிக்கிறது நிறுத்துடா. என்னால முடியல, வயிற்று வலிக்குது. நான் சொல்றது கேளுடா. அப்புறம் இந்த மருத்துவமனைக்கு அத்தியாவசிய மருந்துகள் அதெல்லாம் வெளியில விற்க மாட்டோம். ஐயோ, அப்புறம் இந்த டேய் கேள்றா, ரேஷன் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளி மாநிலத்துக்கு கடத்த மாட்டோம். ஐயோ என்னண்ணே முடியல. ஏய், ஒரு தவறு செய்தாலும் உடனடியாக ராஜினாமா செய்ய. நிறுத்துறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா. என்னண்ணே, இந்த மாதிரி வர ஒரு வேட்பாளர் கிட்ட வந்து வாக்காளர்கள் வந்து ரூல் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு வேட்பாளர் கூட வரமாட்டாங்கண்ணே. கேனப்பா, என்ன நீ வந்து இப்படி திங்க் பண்ணி இதை காமெடி ஆகல. காமெடி ஆகல, ஆனால் எனக்கு எங்க நடக்குமா இதெல்லாம் எனக்கு ஒரு கனவா இருக்குதுண்ணே. ஆனால் அகில உலக அரசியல் தலைவர் அருமை நாயகம் இருக்கானே, இது மாதிரி கேள்வி கேட்டு இப்படித்தானே நாங்கள் நடந்து கொள்றோம், இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாக்குறுதியை தரோன்ட்டு அந்த வாக்குறுதியை மீறாமையே ஜெயிச்சு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா கடைபிடிக்கிற வேட்பாளர்கள்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம நாடு எங்கடா இருக்கும்? அப்படி யோசிச்சு பாடுறா. யோசிச்சு பார்த்தாலே பிரமாதமா இருக்கண்ணே. இந்த 12 கேள்விகளுக்கும் கரெக்டாக பதில் சொல்லி அது மாதிரி ஒழுக்கமாக மக்கள் இருந்தா நாடு எவ்வளோ சுபிட்சமா இருக்கும்னு நீ நினைச்சு பார்த்துட்டியா? நான் மட்டும் இல்லை, நானு நீ ஊருக்குள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்கண்ணே. ஆமாண்டா.